அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு 200 ரூபாய் கட்டாயிருக்கும். ஆம், ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு கார் ஓட்டும் டிரைவர்கள் 200 ரூபாய் கொடுக்க வேண்டும் கமிஷனாக. தொடர்கிறேன், கேளுங்கள். வணக்கம், ஆண்டனி பெரம்பவூர். இவர் தயாரிப்பாளர். ஆம், ஆனால் கேளுங்கள் கதையை. திரு மோகன்லால் அவரிடம் டிரைவராக பணிபுரிந்தவர் இன்று தயாரிப்பாளர் ஆனது வரை கதை இருக்கிறது. காரணம் சொல்கிறேன். மலையாள சினிமா ரசிகர்களுக்கு ஆண்டனி பெரம்பவூர் யார் என கேட்டால் உடனே சொல்வார்கள், அவர் ஒரு பிரபல தயாரிப்பாளர் என்று. இன்றைய 2K ரசிகர்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனால் கார் டிரைவரான ஆண்டனி எப்படி தயாரிப்பாளர் ஆனார் என்பது பலருக்கும் தெரியாத தகவல் விஷயம். 1988 பட்டண பிரவேசம் என்ற சத்திய அந்திக்காடு இயக்கிய படத்தில் மோகன்லால் நடித்து வந்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பு எர்ணாகுளத்தில் நடந்து கொண்டிருந்தது. மோகன்லால் இதில் ஹீரோ. இந்த படத்தின் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கும் மோகன்லால் தங்கியிருந்த ஓட்டலுக்கும் 20 கிலோமீட்டர் தூரம். அந்த சமயத்தில் படப்பிடிப்புக்கு கார் ஓட்டும் வேளையில் புதிதாக சேர்ந்திருந்தால் ஆண்டனி. அவர் முதல் முறையாக மோகன்லாலுக்கு கார் ஓட்டினார். இத்தனைக்கும் ஆண்டனி மோகன்லாலின் விசிறி. மோகன்லாலின் படம் வந்தால் தனது நண்பருடன் முதல் ஷோ பார்க்க சென்று விடுவார். மோகன்லாலிடம் நான் உங்கள் ரசிகன் என சொல்லிக்கொள்ளவும் அவரிடம் பேசவும் ஆண்டனி தயங்கியபடியே இருந்தார். ஆனால் பாருங்கள், அடிக்கடி முன்கண்ணாடி வழியாக மோகன்லாலை பார்த்தபடியே காரை ஓட்டி வந்தார். ஆனாலும் இருவரும் பயணத்தில் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஓட்டலுக்கு காரை ஓட்டி சென்று நிறுத்தினார் ஆண்டனி. உடனே இறங்கி மோகன்லாலுக்காக கார் கதவையும் திறந்தார். ஓட்டலுக்கு காரை ஓட்டி சென்று நிறுத்தினார் ஆண்டனி. உடனே இறங்கி மோகன்லாலுக்காக கார் கதவையும் திறந்தார். லால் வெளியே வரவில்லை. எட்டி பார்த்தார். அந்த பக்கமாக கதவை திறந்து கொண்டு எப்போதோ அவர் சென்றிருந்தார். ஆண்டனிக்கு முதல் சந்திப்பிலேயே பல்பு கிடைத்தது. தொடர்ந்து 2வது நாள், தொடர்ந்து 3வது நாள் ஆண்டனியே மோகன்லாலுக்கு கார் ஓட்டினார். அப்போதும் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. அந்த ஷெட்யூல் முடிந்து மோகன்லால் வீட்டுக்கு செல்ல வேண்டும். எர்ணாகுளத்திலிருந்து கொச்சிக்கு. இந்த முறையும் ஆண்டனி தான் காரை ஓட்டினார். கொச்சியை நெருங்கி கொண்டிருந்தார்கள். அதுவரைக்கும் மயான அமைதி அந்த காரில் நிலவியது. அந்த சமயத்தில் திடீரென ஆண்டனி, நீ சாப்பிட்டியா என கேட்ட மோகன்லால் ஆண்டனியிடந்து பதில் வருவதற்குள் வீட்டில் சாப்பிடு என சொல்ல ஆண்டனிக்கு தூக்கி வாரி போட்டது. இதுநாள் வரை தன்னை கவனிக்காத, தன்னிடம் பேசாத மோகன்லால் இன்று தனது பெயரை கூட தெரிந்து வைத்துக் கொண்டு பேசுகிறார். அதுவும் தனது வீட்டில் வந்து சாப்பிடு என்று சொல்கிறாரே என்ற பேரானந்தம். தன்னுடைய மனம் கவர்ந்த மோகன்லால் தன்னுடன் பேசிவிட்டதால் மனதுக்குள் துள்ளி குதித்தார் ஆண்டனி. நான் படப்பிடிப்பு தளத்திலேயே சாப்பிட்டு விட்டேன் என சொன்னார். அதற்கு பிறகு ஆண்டனிக்கு வேறு படத்தில் வேறு நடிகருக்கு பணிபுரியும் வேலை கொடுத்து விட்டார்கள். மோகன்லால் மீண்டும் ஆண்டனியை சந்திக்கவே இல்லை. 5 மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் திருவனந்தபுரத்தில் மோகன்லால் படப்பிடிப்பில் இருந்தார். தனது நண்பர்களை அவரிடம் அறிமுகப்படுத்தி புகைப்படம் எடுத்துக்கொள்ள கேமராவுடன் வந்திருந்தார் ஆண்டனி அவர்கள். படப்பிடிப்பில் இயக்குநரிடம் பேசிக் கொண்டிருந்த மோகன்லால் தூரத்தில் இருந்த பார்த்துவிட்டார். ஆண்டனி என கையேசு நண்பர்கள் முன்பு ஆண்டனி ஹீரோ ஆகிவிட்டார். ஆண்டனியிடம் அவரது நண்பரிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இப்போது எங்கே இருக்க என ஆண்டனியிடம் கேட்க, தற்போதைக்கு வேலை இல்லாமல் இருப்பதாக சொல்ல, உடனே தனது ஆண்டனி தான் கார் ஓட்டுவார் என ப்ரொடக்ஷன் மேனேஜரிடம் சொல்லிவிட்டார் மோகன்லால். அந்த ஷெட்யூல் முழுக்க ஆண்டனியே லாலுக்கு டிரைவராக இருந்தார். திடீரென ஒரு நாள் ஆண்டனி, எனக்கு டிரைவர் தேவைப்படுகிறார், நீ வரியா என கேட்கிறார் லால். கேட்டதுமே சந்தோஷமாக தலையசைத்தார் ஆண்டனி அவர்கள். பொதுவாக இப்படித்தான் இவர் லாலுக்கு டிரைவர் ஆனார். ஆண்டனி அவர்கள் கூறும்போது, லால் சார் என்னுடன் இருந்தார், பாதுகாப்பாக இருப்பார் என மோகன்லால் சாரி அம்மா அவர்கள் சொல்வார். அந்த சமயத்தில் லால் சார் தனது புது வீட்டையும் கட்டி கொண்டிருந்தார். அப்போது எனக்காகவே ஒரு அறையை அவர் கட்டி, இது ஆண்டனி ரூம் என சொல்லிவிட்டார். நான் ஆனந்த கண்ணீர் விட்ட நாள் அது. சில மாதங்களிலேயே லால் சாரை தேடி வரும் தயாரிப்பாளர்கள் நான் தான் அவரது மேனேஜர் என நினைத்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு எனக்கு லால் சார் இடம் கொடுத்திருந்தார். அவர் குடும்பத்தாருக்கும் என்னை அவர்களில் ஒருவாக பார்த்தார்கள். மற்றவர்கள் நினைத்தது போல என்னை மேனேஜராகவும் மோகன்லால் சார் மாற்றினார். பிறகு தயாரிப்பாளராகவும் மாற்றினார். லால் சார் நடித்த அடுத்தடுத்த படங்கள் சிலவற்றை தயாரித்தேன். அது எல்லாமே அவரது தயவால் நடந்ததுதான் என்கிறார் நெகிழ்ச்சியுடன் திரு ஆண்டனி அவர்கள். இன்று தனக்கென பங்களா, கார் என ஏராளமான வசதியுடன் தயாரிப்பாக வாழ்ந்து வரும் ஆண்டனி இப்போது மோகன்லாலுக்காக எங்கு பார்த்தாலும் எழுந்து நின்று விடுவாராம். பார்த்தீர்களா? சில இடங்களில் சொல்வார்கள், டேய் டிரைவருக்கு என்னடா தெரியும் அப்படி என்று. பாருங்கள், மோகன்லாலுக்கு தெரிந்திருக்கு. நன்றி.